ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் டிராகன் பால் காக்கமேவோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் சலகாக்கு அகைன்ஸ்டாக பெப்பினோ புது பவர்ஸை அவைட் பண்ணியிருப்பார். அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகலை. விஸ் கோட்டன் ட்ரங்க்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கடுமையான 6 மாத ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு வழியாக கோட்டனும் ட்ரங்க்ஸும் காட் கீயை அவைக் பண்ணியிருப்பாங்க. அதோட சூப்பர் சையன் காட் ஃபார்மையும் அவைக் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்லையே, நீங்கள் ஏர்த்லேருந்து வந்தப்போ இருந்ததை விட இப்போது ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறி இருக்கீங்க. இந்த காட் கீயையும் சும்மாலாம் அவைக் பண்ணிட முடியாது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் இந்த பவர்ஸை சஸ்டெயின் பண்ணக்கூடிய பாடி உங்களுக்கு பில்ட் ஆகும். அந்த வகையில் நீங்கள் ஏகப்பட்ட தடவை நியர் டெத் சுச்சுவேஷனை பார்த்ததால தான் இப்போது இவ்வளோ பவர்ஃபுல்லாக நீங்கள் மாறி இருக்கீங்க. அதனால் இந்த ஃபார்ம் உங்களுக்கான ரிவார்டாக இருக்கும்னு விஸ் சொல்கிறாரு. போடு, ஒரு வழியாக நம்ம வெற்றிகரமாக பவர்ஃபுல்லாக மாறிட்டோம்னு கோட்டன் சொல்கிறாரு. நீங்கள் ஸ்ட்ராங்காக மாற இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. உண்மையாகவே நீங்கள் கிரேட் தான்னு ட்ரங்க்ஸ் வெஜிடாவை நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விடு, இப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே வெஜிடாவை பார்க்க போகலாம்னு கோட்டன் சொல்கிறாரு. அட ஆமாம் கோட்டன், அப்படியே புல்லாவையும் பார்த்துட்டு போகலாம், என காணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு ட்ரங்க் சொல்கிறாரு. அப்புறம் விஸ், எங்கள் முடியெல்லாம் நிறைய வளர்ந்து போயிருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் வெட்டி விட்டுருன்னு கோட்டனும் ட்ரங்க்ஸும் சொல்ல விஸ் சிரிச்சுக்கிட்டே ஒரு டோர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. கோட்டன், ட்ரங்க்ஸ், உங்களோட 3rd ஃபேஸ் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்குறாரு. இதை கேட்டு ட்ரங்க்ஸும் கோட்டனும் ஷாக் ஆகுறாங்க. யோ விஸ், அன்னைக்கு இதுதான் உங்களோட லாஸ்ட் ட்ரைனிங்னு சொன்னேன், இப்போது இன்னொரு ஃபேஸ் இருக்குன்னு சொல்கிறேன். எங்களுக்கு புரியலை, ஆல்ரெடி நாங்கள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கோமே, எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்னு கோட்டன் கேட்குறாரு. உங்களோட இந்த பவர்ஸை வச்சு நீங்கள் வாருக்கு போனால் ஒரு நாள் கூட நீங்கள் தாக்க பிடிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக செத்துருவீங்கன்னு விஸ் சொல்கிறாரு. ஏன் விஸ், அந்த ஈவில் பீங்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான்னு ட்ரங்க்ஸ் கேட்க, ஆமாம், அவங்க எல்லாம் வீரஸை விட பவர்ஃபுல்னு விஸ் சொல்கிறாரு. ட்ரங்க்ஸும் கோட்டனும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இவங்களை சமாளிக்கணும்னா நீங்கள் இந்த டைமென்ஷனில் ட்ரைனிங் எடுக்கணும். இங்கே தான் நானும் ட்ரைனிங் எடுத்தேன். இதுவும் ஆல்மோஸ்ட் ஹைப்பர்பாலிக் சேம்பர் மாதிரி தான். இங்கே 4 ஹவர்ஸ் போனால் ஏர்த்தில் அது 1 ஹவராக இருக்கும். இங்கே ஒரு 6 வருஷமாச்சு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். இந்த ட்ரைனிங் முடிஞ்சாதான் இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு விஸ் சொல்கிறாரு. வீரஸே உங்களை வேணான்னு சொன்னப்போ கூட நான் உங்களை என்னோட ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்தது நல்ல டிசிஷனா இல்லை ஒஸ்ட் டிசிஷனான்னு நீங்கள் தான் எனக்கு உங்கள் அவுட்புட் மூலமாக சொல்லணும். உங்கள் ஃபேமிலிஸை சேவ் பண்ணுறது, ஈவில் பீங்ஸை டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன்னு விஸ் சொல்ல ட்ரங்க்ஸும் கோட்டனும் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. காட்சிகள் மாறுது. புல்மாவை, காலிஃப்ளா, காபான்னு எல்லாரும் சலாகா கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல இவங்க எல்லாரும் ஓடுறத ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்ல வேலை, அந்த பெப்பினோ மட்டும் வரலன்னா அந்த சலாகா நம்மளை கொன்னுருப்பான்னு காலிஃப்ளா சொல்கிறாங்க. ஆமாம், என்னால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, பட் கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு புல்மா சொல்கிறாங்க. என்ன ஐடியா புல்மான்னு காலிஃப்ளா கேட்க புல்மா ஒரு கேப்சூலை எடுக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே எங்களோட கேப்சூல் டெக்னாலஜி பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ பெரிய ஐட்டம்ஸை வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பட் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருந்துச்சு. அதாவது லிவிங் பீங்ஸால் இதுக்குள்ளே சர்வை பண்ண முடியாது. எங்கள் அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியலை. பட் இப்போ நான் இதுக்கு ஒரு செம்ம ஐடியாவை பண்ணியிருக்கேன். டஃபிள்ஸோட ஹெல்ப்பால் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேப்சூல்ஸ்குள்ளே என்னால் சர்வை பண்ண முடியும்னு புல்மா சொல்கிறாங்க. புல்மா, நீ ஏதேதோ சொல்கிற, ஆனால் அது எனக்கு ஒன்றும் புரியலைன்னு காலிஃப்ளா சொல்ல, அப்படியா, சரி, இப்போது என்ன நடக்குதுன்னு பாருன்னு புல்மா அந்த கேப்சூலை போடுறாங்க. அது பெருசாக மாறிடுது. இதுக்குள்ளே தான் நான் போய் தங்க போகிறேன்னு புல்மா சொல்கிறாங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு காபா கேட்க, இது பார்க்க தான் குட்டி, பட் உள்ள ஒரு லக்ஸரி ஹோட்டலே இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே நான் இருக்கிறதால என்னோட கீயை யாராலையும் சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ எனிமிஸ் என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் உங்கள் ஃபுல் பவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுங்கன்னு புல்மா சொல்கிறாங்க. சூப்பர் புல்மா,
ஆனால் உன் கூட எப்படி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு காலிஃப்ளா கேட்க புல்மா ஒரு கேஜெட்டை தராங்க. இதை யூஸ் பண்ணி தான் சேயன்ஸ் அவங்க எனிமீஸை டிஃபீட் பண்ணாங்க. இது ஆப்போனன்ட்ஸோட பவர் லெவலை காட்டும். என்னாலையும் இதை வச்சு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு புல்மா கேப்சூலுக்குள்ளே போக காபா இவங்களை வெளியே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. காட்சிகள் மாறுது. வெஜிடாவும் அமரனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடா, உன்னோட இந்த ப்ளூ ஃபார்ம்குள்ளே இன்னும் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்கு போலயே, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் என்ன ட்ரிக்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? உன் ஒய்ஃப் புல்மா இன்னைக்கு சாக போகிறான்னு அமரன் சொல்கிறாரு. முட்டாள், உன்னோட இந்த ட்ரிக்ஸுக்கெல்லாம் நான் மறுபடியும் ஏமாற மாட்டேன். இப்படி என்னை கோவப்படுத்தி என் கண்ட்ரோலை இழக்க வச்சு என்னை பீட் பண்ணுறது தான் உன்னோட ஐடியாவாக இருக்குன்னு வெஜிடா சொல்கிறாரு. வெஜிடா, ஒரு தடவையாச்சு உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுன்னு அமரான் சொல்கிறாரு. அப்போ தான் வெஜிடா புல்மாவோட கீ ப்ரெசன்ஸ் மறைஞ்சு போய் இருக்கிறத ஃபீல் பண்ணுறாரு. இதை சென்ஸ் பண்ண உடனே வெஜிடா ரொம்ப சைலண்ட்டாக மாறிடுறாரு. என்ன வெஜிடா, நான் சென்ஸ் பண்ண அதே விஷயத்தை தான் நீயும் சென்ஸ் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், உன்னோட புல்மாவோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அமரான் சிரிக்கிறாரு. இதை பார்த்து கடுப்பான வெஜிடா அவரோட ரேஜ் ஃபார்மை அவாய்ட் பண்ணுறாரு. செம்ம ரேஜில் கத்துறாரு. இதை தான் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன் வெஜிடா. கமான், இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக மாறுன்னு அமரான் சொல்லிட்டு வெஜிடாவோட மோத போகிறாரு. காட்சிகள் மாறுது. கிங் சடலாவும் டூலாவும் மோதிக்கிறாங்க. கிங் சடலா எத்தனை ஃபைட்டர்ஸ் சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்கன்னு அவங்களோட கீயை சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அப்போதான் வெஜிடாவோட ஒய்ஃபோட கீ டிஸப்பியர் ஆனதை சடலா கண்டுபிடிக்கிறாரு. இதை சென்ஸ் பண்ண டூலா செம்ம சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு. அந்த சலாகா நினச்சதை விட வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டான். இப்போ அந்த வெஜிடா பைய கதறி அழுவான். இதை பார்க்க முடியாமல் போச்சேன்னு நினச்சி டூலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கிங் சடலா டூலாவை போட்டு செம்ம அடி பொழக்கிறாரு. அடிச்ச அடியில் டூலாவோட கையை தனியாக பிச்சு எடுத்துட்டாரு. இதை பார்த்த டூலா வலியில் கத்துறாரு. ஐயோ, இவனை எப்படியாவது தடுக்கணும், இல்லைனா என் உயிரவே இவன் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவரோட போர்ட்டல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி அவரோட வெட்டப்பட்ட கையை மறுபடியும் கண்ட்ரோலில் எடுத்து கிங் சடலாவை அப்படியே குத்தி அவரோட கையை இந்த பக்கமாக எடுக்கிறாரு. இந்த அட்டாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்ட டூலா இன்னுமே சந்தோஷப்படுறாரு. அவ்வளோதான், எங்களுக்கு தடையாக இருந்த எல்லாரையும் நாங்கள் ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டோம். இதுக்கு மேலே எங்களை எதிர்க்க யாருமே இல்லைன்னு டூலா சொல்லிட்டு இருக்க கிங் சடலா அவரோட கையை அவரே ஹீல் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்த டூலா ஷாக் ஆகுறாரு. உண்மையாகவே நீ மனுஷனே கிடையாதுன்னு டூலா கத்துறாரு. ஆனால் கிங் சடலா எந்த ஒரு ஃபார்மை பல வருஷமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாரோ அந்த ஒரு ஃபார்மை இப்போது யூஸ் பண்ணுறாரு. ஆமாம், சூப்பர் சைன் ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டூலாவை பொழக்க வராரு. காட்சிகள் மாறுது. பெப்பினோ அவரோட நியூ ஃபார்மை யூஸ் பண்ணி சலாகாவை பொழக்கிறாரு. இவனுக்குள்ள எந்த ஒரு டேஞ்சரஸான கீயும் இல்லை. ஆனால் இவன் இந்த அளவுக்கு என்னை டேமேஜ் பண்ணிட்டானே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சலாகா சொல்கிறாரு. உன்னோட மேஜிக்கை என்னோட சயின்ஸ் எப்போவுமே தவிடுபொடியாக்கிடும், புரிஞ்சுதான்னு பெப்பினோ சொல்கிறாரு. ரொம்ப பேசிட்டேன், இப்போ நீ போய் சாகுன்னு சொல்லிட்டு சலாகா பெப்பினோவை கொள்கிறாரு. ஆனால் அதுவும் ஹோலோகிராமாக தான் இருக்குது. இதை பார்த்த சலாகா செம கடுப்பாகிறாரு. இந்த கேப்பில் பெப்பினோ சலாகாவை செமையாக டேமேஜ் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் சலாகாவோட கதை முடிஞ்சதுன்னு பெப்பினோ நினைக்க அவர் மறுபடியும் எழுந்து வராரு. இவனை நம்மளால் தோக்கடிக்கவே முடியாது போலேன்னு பெப்பினோ நினைக்க சலாகா பெப்பினோவை கொடூரமாக தாக்குறாரு. அடிச்ச அடியில் பெப்பினோவோட ரீஜெனரேஷனே ஸ்டாப் ஆகிடுச்சு. உன்னோட ரீஜெனரேஷன் தான் உனக்கு பெரிய பலமாக இருந்துச்சு, ஆனால் அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சலாகா பெப்பினோவை கண்டினியூஸாக அட்டாக் பண்ண பெப்பினோவோட ரீஜெனரேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. ஓகே, இதோட உன் கதையை நான் முடிக்கிறேன். நீ நல்லா சண்டை போட்ட, பட் என்னை பீட் பண்ணணும்னா அதுக்கு உனக்கு பல ஆயிரம் வருஷம் ட்ரைனிங் தேவைப்படும்னு சொல்லிட்டு சலாகா பெப்பினோவை கொல்ல வராரு. ஆனால் யாரோ அவரை அட்டாக் பண்ணிடுறாங்க. யாராதுன்னு சலாகா திரும்பி பார்த்தா அது காபா, காலிஃப்ளா அப்புறம் அட்மிரலாக இருக்காங்க. இப்போது ரொம்பவே வீக்கான ஸ்டேட்டில் இருக்கிற சலாகாவை இந்த 3 பேரால் பீட் பண்ண முடியுமா? வெஜிடாவோட ரேஜ் ஃபார்ம் அமரனை அழிக்குமா? டூலாவை கிங் சடலா கொல்லுவாரான்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் வர வெயிட் பண்ணுங்கள்.